பிப்ரவரி 9. இன்றைய புனிதர் புனித அப்பல்லோனியா நோவெனா. புனித அப்பல்லோனியாவின் விழா நாள் பிப்ரவரி 9. புனித அப்பல்லோனியா ஒரு ஆரம்பகால கிறிஸ்தவ தியாகி. அவர் 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். அவர் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்தவர். துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலும் புனித அப்பல்லோனியா மிகுந்த துணிச்சலை காட்டினார். உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் இந்த துணிச்சலான தியாகியிடம் பரிந்துரை பெற இந்த நவநாமத்தை பயன்படுத்தலாம். செயின்ட் அப்பல்லோனியா பற்றி. புனித அப்பல்லோனியாவின் பிறந்த ஆண்டு உறுதியாக தெரியவில்லை, ஆனால் அவர் 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். அவர் அரேபிய பேரரசர் பிலிப்பின் ஆட்சி காலத்தில் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் வாழ்ந்தார். அவர் 244 முதல் 249 வரை ஆட்சி செய்தார். அரேபியரான பிலிப் ரோம பேரரசின் ஆட்சியாளராக இருந்தபோது அலெக்சாண்ட்ரியாவில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது தொடங்கியது. ரோம் நிறுவப்பட்ட 1000 ஆண்டு விழாக்களின் போது ஒரு புறமத கும்பல் எழுந்தது. இந்த புறமத கும்பல்கள் கிறிஸ்தவர்களை தாக்கத் தொடங்கின. வன்முறையை தடுக்க அதிகாரிகள் எதுவும் செய்யவில்லை. அலெக்சாண்ட்ரியாவின் பிஷப் டியோனீசியஸ் அந்தியோக்கியா பிஷப்பிற்கு எழுதிய கடிதத்தில் இந்த தாக்குதல் குறித்து எழுதினார். அந்த கடிதம் மெட்ராஸ் என்ற கிறிஸ்தவ ஆணும் குயிண்டா என்ற கிறிஸ்தவ பெண்ணும் கும்பலால் கொல்லப்பட்டதாக கூறுகிறது. மெட்ராஸ் சித்திரவதை செய்யப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட்டார். சிலைகளை வணங்க மறுத்ததன் மூலம் கும்பலை கோபப்படுத்தியதால் குயிண்டா கசையடியால் அடித்து கல்லெறிந்தார். இந்த தாக்குதலின் போது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறினர். ஆனால் புறமத கும்பல் அப்பல்லோனியா என்ற பழைய டீக்கனஸை பிடித்தது. அவர்கள் அவளை மீண்டும் மீண்டும் அடித்தனர், மேலும் அவர்களின் பல அடிகள் அப்பல்லோனியாவின் பற்களை உடைத்தன. இந்த கடுமையான தாக்குதலுக்கு பிறகு புறமத கும்பல் நகர வாயில்களுக்கு வெளியே ஒரு பெரிய மரக்குவியலில் இருந்து ஒரு பெரிய நெருப்பை கட்டியது. அப்பல்லோனியாவை தங்களுக்கு பிறகு சில வார்த்தைகளை திரும்பச் சொல்ல வைக்க முயன்றனர். அந்த வார்த்தைகள் புறமத கடவுள்களின் பிரார்த்தனையா அல்லது கடவுளுக்கு எதிரான நிந்தனை வார்த்தைகளா என்பது தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் கட்டளையிட்டபடி செய்ய மறுத்தால் அப்பல்லோனியாவை நெருப்பில் எரிப்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்பல்லோனியா தன்னை துன்புறுத்தியவர்களிடம் ஒரு கணம் இடைநிறுத்தச் சொன்னாள். அவளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது பற்றி அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவர்கள் சொல்ல விரும்பிய வார்த்தைகளை சொல்வதற்கு பதிலாக அவள் விருப்பத்துடன் நெருப்பில் குதித்து அவளை எரிப்பதாக மிரட்டினாள். அப்பல்லோனியாவின் மரணக்கதை 1260ஆம் ஆண்டு வாக்கில் ஜேக்கபஸ் டி ஓராகின் என்ற டொமினிகன் எழுத்தாளரால் எழுதப்பட்ட கோல்டன் லெஜண்ட் என்ற ஹாகியோகிராஃபி புத்தகத்திலும் மிக விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. தங்களை கைது செய்தவர்கள் கொல்லும் வரை காத்திருக்காத பல ஆரம்பகால கிறிஸ்தவ தியாகிகளில் அப்பல்லோனியாவும் ஒருவர். புனித அகஸ்டின் பின்னர் தனது படைப்பான தி சிட்டி ஆஃப் காட் என்ற முதல் புத்தகத்தில் மரணத்தின் இந்த சூழ்நிலைகளை பற்றி விவாதித்தார். யாரும் தங்கள் சொந்த மரணத்தை ஏற்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்படாததால் அப்பல்லோனியா மற்றும் அவரை போன்ற மற்றவர்களின் மரணங்கள் பரிசுத்த ஆவியின் சிறப்பு உத்வேகம் என்று அவர் கூறினார். பிஷப் டியோனீசியஸின் விவரிப்பும் அவரது செயல்களை நிந்திக்கவில்லை என்றும் அவரது மரணம் ஒரு தியாகம் என்றும் கூறுகிறது. புனித அப்பல்லோனியா நவநாள் ஜெபம். இந்த ஜெபத்தை 9 நாட்கள் தொடர்ந்து செபிக்கவும். பல்வலி மற்றும் பல் மருத்துவர்களின் பாதுகாவலியான புனித அப்பல்லோனியாவின் நவநாள் நோவெனா ஜெபம். பல் நோய்களிலிருந்து நிவாரணம் மற்றும் மன அமைதிக்காக 9 நாட்கள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இந்த செபத்தில் புனிதரின் பரிந்துரையை நாடி இறைவனின் அருளை பெற மன்றாடுகிறோம். தொடக்க ஜெபம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மன்றாட்டு. ஓ புகழ்பெற்ற அப்பல்லோனியா, பல் மருத்துவத்தின் புரவலர் மற்றும் பல் நோய்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அடைக்கலமே, நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய அன்றாட வேலைகளில் உமது பரிந்துரையால் எனக்கு உதவி புரியும். என்னுடைய இதயம் இயேசு மற்றும் மரியாளின் அன்பால் எரியும்படி மன்றாடும். கிறிஸ்துவின் வழியாக என் தேவனே, சோதனைகளில் என்னை பாதுகாத்து உமது பாதுகாவலரான புனித அப்பல்லோனியாவைப் போல என்னையும் பலப்படுத்தும். இங்கே உங்கள் பல் தொடர்பான தேவைகளை கேட்டு ஜெபிக்கவும். படைப்பு ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். முடிவு ஜெபம். புனித அப்பலோனியாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அப்பலோனியாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அப்பலோனியாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.